இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 6ஆம் தேதி திருச்சபையினுடைய இள வயது புனிதர் என்று அழைக்கப்படுகிற புனித டொமினிக் சாவியோ அவருடைய நினைவு நாளைத்தான் தாயாம் திரு அவை இன்றைக்கு கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, சின்ன புனிதர், குட்டி புனிதர் அப்படி என்று திருச்சபையில் செல்லமாக அழைக்கப்படுகிறவர் தான் இந்த புனித டொமினிக் சாவியோ. காரணம், திருச்சபையில் மறைசாட்சியாக மாசற்ற பல லட்சக்கணக்கான குழந்தைகள் இயேசுவுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். மறைசாட்சியாக 8 வயது, 10 வயது, 12 வயதில் கூட திருச்சபையினுடைய தொடக்க காலத்தில் பல குழந்தைகள் இயேசுவுக்காக தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் திருச்சபையினுடைய வரலாற்றில், புனிதர்களுடைய வரலாற்றில் மறைசாட்சியாக கொல்லப்படாத இள வயதிலேயே புனிதராக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரே புனிதர் புனித டொமினிக் சாவியோ. இவர் இத்தாலி தேசத்தினுடைய வட பகுதியில் இருக்கிற முரியால்தோ என்கிற ஒரு கிராமத்தில் 1842 ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பிறக்கிறார். வாழ்ந்தது ஒரு 14 ஆண்டு தான், அன்புமிக்கவர்களே. ஆனால் இன்றைக்கு பீட சிறுவர்களுடைய பாதுகாவலராக இவர் இருக்கிறார். சிறுவர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார். பங்கு தளங்களில் இருக்கிற சிறுவர்களுடைய பாடற்குழுவினுடைய பாதுகாவலராக இருக்கிறார். அதைவிட பலருக்கு தெரியாத ஒரு காரியம் என்னவென்றால், இவர் சுகப்பிரசவத்தின் பாதுகாவலராக இருக்கிறார். இவருடைய தாய் கருவுற்று இருந்த பொழுது மிகுந்த வேதனையுற்றதை கண்ட புனித டொமினிக் சாவியோ சின்ன பையனாக இருக்கும் பொழுதே அன்னையினுடைய உத்திரியம் ஒன்றை தன்னுடைய தாயின் கழுத்தில் மாட்டி ஜெபித்ததாகவும், அவருக்கு சுகப்பிரசவம் நடந்ததாகவும், அதற்கு பிறகு இன்றளவுள்ள வட இத்தாலியில் கஸ்டல் நுவோவோ, முரியால்தோ, கியரி என்கிற பகுதிகளில் சக்தி வாய்ந்த அன்னையினுடைய உத்திரையத்தை போட்டு புனித டொமினிக் சாவியோனுடைய பரிந்துரையை ஜெபிக்கிற பொழுது சுகப்பிரசவங்கள் நடக்கின்றன என்று இன்றளவும் நம்பப்படுகிறது. இந்த குட்டி புனிதருடைய வாழ்வு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழகான முன் உதாரணம். ஏப்ரல் மே மாதம் என்றாலே நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு விடுமுறை நேரம். பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம், பெற்றோர்களுக்கு திண்டாட்டம் அப்படி என்று டைட்டில்லாம் போடுறாங்க, தலைப்புச் செய்திலாம் வருது. காரணம், பிள்ளைகள் முழுவதுமாக இந்த மே மாத விடுமுறையில் நம்மோடு இருப்பார்கள். பல குடும்பங்களில் இந்த மே மாதத்தில் தான் வான் விருந்துண்ணும் விழா அல்லது வான் விருந்துண்ணும் விழா, ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் நிகழ்வை நடத்துகிற ஒரு காலச்சூழலையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பல பெற்றோர்களுடைய புலம்பல், ஐயோ ஃபாதர் லீவ் விட்டாங்க, இவங்கள வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரில, ஒரே ஆட்டம் ஃபாதர், ஒரே டான்ஸு, எங்களால் நிம்மதியாக 1 மணி நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியல அப்படின்ட்டு பெற்றோர்கள் சொன்னாலும் அவர்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது. காரணம், பிள்ளைகள், பெற்றோர்கள், பெரியவர்கள் எல்லோருமே விடுமுறையில் ஒன்றாக இருந்து மகிழ்ச்சியில் இருப்பது எத்துணை நலம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் உண்மையான மகிழ்ச்சியை அறிந்து கொள்கிறார்களா அல்லது உண்மையான மகிழ்ச்சியில் அவர்கள் இருக்கிறார்களா என்பது அடிப்படையான ஒரு கேள்வி. அன்புமிக்கவர்களே, வெறும் டிவியை போடுறது அல்லது சினிமா பாடல்களுக்கு ரீல்ஸ் எடுத்து மகிழ்வது அல்லது குடும்பமாக உட்கார்ந்து சீரியல்களையும் சினிமாக்களையும் பார்ப்பது அல்லது குடும்பமாக ஒன்றாக சேர்ந்து தீம் பார்க் அல்லது வாட்டர் கேம்ஸ் இவைகளுக்கு செல்வது தான் உண்மையாகவே குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை தருகிற ஒரு செய்தியா? இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையாகவே நம்ம உருப்படியை ஏதாவது தரமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினோம் என்றால் நிச்சயமாக நம்மால் முழுவதுமாக பதிலளிக்க முடியாது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த மே மாதத்தில் கடவுளா தரும் ஒரு அழகான உதாரணம் தான் புனித டொமினிக் சாவியோ. இவர் வாழ்ந்த மற்றும் இவர் பூசிக்கு உதவி செய்த சிற்றாலயங்களை சந்தித்து அங்கே ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். இயல்பிலேயே ஒரு பக்தியான குடும்பத்தில் பிறந்த புனித டொமினிக் சாவியோ 5 வயதிலிருந்தே கோயிலுக்கு செல்லுகிற பழக்கம், இயேசுவின் மீது விசுவாசத்தோடு இருக்கிற ஒரு பழக்கம், அன்னை மரியாளிடத்தில் பக்தியோடு இருக்கிற ஒரு பழக்கத்தை மேற்கொண்டார் என்றும், பல நேரங்களில் அந்த பனி நிறைந்த அந்த ஒரு பகுதியில் கோயில் திறப்பதற்கு முன்பாகவே கோயிலுக்கு முன்னால் இருக்கிற அந்த பணியில் முழந்தாளிட்டு திவ்ய நற்கருணையை ஆராதிக்கிற, தரிசிக்கிற பாக்கியத்தை இவர் மேற்கொண்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, எங்கெங்கெல்லாம் இந்த புதுநன்மைக்கு பூச வைக்க என்ன கூப்பிடுறாங்களோ அங்கெங்கெல்லாம் 4 அழகான புனித டொமினிக் சாவியோனுடைய முதல் வான் விருந்துண்ணும் நிகழ்வில் எடுத்துக்கொண்ட
தீர்மானங்கள் 4ஐ நான் எல்லோரிடத்திலுமே சொல்லுவேன். இந்த 4 தீர்மானங்களையும் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்மிக்கவர்களே, இந்த 4 புனித டொமினிக் சாவியனுடைய தீர்மானங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய 4 தீர்மானங்களாக கொடுத்தால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் விசுவாசத்திலும் வளர்ந்து உங்களை மகிழ்விக்கிற, உங்களுக்கு பெருமை சேர்க்கிற, கடவுள் திருமுன்னிலையில் உன்னதத்தில் வளர்கிற பிள்ளைகளாக அவர்கள் மாறுவார்கள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் புனிதர்களாக்க வேண்டுமா? இந்த 4 புனித டொமினிக் சாவியோ அவர்களுடைய தீர்மானங்களை நீங்களும் கேட்டு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டொமினிக் சாவியோ தன்னுடைய புது நன்மைக்கு முந்தின நாள் எடுத்த 4 தீர்மானங்களில் முதல் தீர்மானமானது, என்னுடைய வாழ்க்கையில் நற்கருணை மற்றும் ஒப்புரவு அருட்சாதனம் இவற்றில் பங்கு பெற்று ஆண்டவர் இயேசுவை நான் என்னுடைய உள்ளத்தில் ஏற்று ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக என்னுடைய வாழ்வை தூய்மைப்படுத்தி அவருடைய உறவை என்னாலும் புதுப்பிப்பேன். அதாவது நற்கருணை மற்றும் ஒப்புரவு அருட்சாதனத்தை அடிக்கடி நான் பயன்படுத்துவேன் என்கிற முதல் தீர்மானம். 2வது தீர்மானம் என்பது திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடன் திரு நாட்கள் மற்றும் புனித நாட்களை உண்மையான விசுவாசத்தோடு அனுசரிப்பது. 3வது என்பது அன்னை மரியாளும் இயேசுவும் என்னுடைய நண்பர்கள். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு யூடியூபு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு அப்படி என்று நம்முடைய சிறு குழந்தைகள் தங்களுடைய நண்பர்களாக இந்த சமூக வலைதளங்களை வைத்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இயேசுவையும் அன்னை மரியாளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நண்பர்களாக கொடுக்கிற பொழுது அவர்கள் உண்மையாகவே புனிதத்தில் வளர்வார்கள். 4வது தீர்மானம் என்பது பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் கடவுளை பாவம் செய்து நோகடிப்பதற்கு பதிலாக நான் இறப்பதே மேல் என்கிற ஒரு கடுமையான தீர்மானம். பாவம் செய்வதை விட நான் சாவதே மேல் என்று. இப்படியாக நற்கருணை, ஒப்புரவு அருட்சாதனம், கடன் திரு நாட்களை கடைபிடித்தல், இயேசுவையும் அன்னை மரியாளையும் தன்னுடைய நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் பாவத்திற்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து புண்ணியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கட்டிக்கொண்டு வாழுகிற பொழுது புனித டொமினிக் சாவியோவை போல நம்முடைய பிள்ளைகளும் புனிதத்தில் வளர்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு புனித டொமினிக் சாவியோவை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி புனித டொமினிக் சாவியோ எப்படி ஒரு குட்டி புனிதராக, சின்ன புனிதராக திருச்சபையில் இவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கிறாரோ அதே போல நம்முடைய பிள்ளைகள் கூட இந்த எளிமையான ஆன்மீக காரியங்களை பின்பற்றி புனித டொமினிக் சாவியோ இறப்பதற்கு முன்பாக விண்ணகத்தை காட்சியாக கண்டு பரவசம் அடைந்தது போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் உண்மையான விண்ணகத்தை பரிசாகவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிலை வாழ்வையும் நிறை வாழ்வையும் விண்ணகத்தையும் பரிசாக கொடுக்க பெற்றோர்களாகிய நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு பெற்றோர்களாகிய நாம் முயற்சி எடுப்போம் என்ற உறுதியை இன்றைக்கு ஏற்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.